சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சப்பாத்தி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்கு ஒரு இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். அந்த குக்கரில் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா இதுவும் வாசனை பொருளும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் வெட்டின வெங்காயமும் தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு இதை செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பரான குருமா இது ரெடி ஆகிடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நான் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காயை நம்ம போட்டு நல்லா வதக்கிங்க. இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 20 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதை நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே மஞ்சள்தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்து இதேமாதிரி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நீங்கள் என்ன காய் விரும்பினாலும் சேர்த்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சும்மா ஒரு காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பேஸ்ட்லேயும் 2 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். இதுதான் கொஞ்சமான அளவுக்கு தான் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதனால் காரம் அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இது கூட ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. பாருங்கள், ஒயிட் கலர் குருமா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். இதேமாரி புலாவ் ரைஸ்க்கெலாம் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை ஒரு 4 விசில் அளவுக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் வெள்ளை சப்பாத்தி குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.